குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஒருவராக பெரிய அதிசயங்களை நம் மூலமாக செய்கிற தேவன் நல்லவர். ஆமா, நம்முடைய மனதை புதிதாக்கும்படியாக இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய ஜாஸ் பேர்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் மொத்தம் நமக்கு 15 பாடங்கள், அதில் 13 பாடங்களை முடித்து இப்பொழுது 14வது சப்ஜெக்டை நாம் முடிக்க போகிறோம். அதில் மொத்தம் 9 லெசன்ஸு. அது நம்முடைய பாட புஸ்தகம் என்னவென்றால் உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். ஆமாம், கர்த்தர் தந்த அருமையான டெக்ஸ்ட் புக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதிலே மொத்தம் 9 லெசன்ஸ். இன்றைக்கு 8th லெசன் நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க துவங்கி இருக்கிறது. இதிலும் பெரிதானவைகளை காண்போம். இன்றைக்கு யாரு கொஸ்டின் வாசிக்கிறாங்க? ரூத் அவங்க வீடியோல வர கொஞ்சம் வந்தாங்க, சரி வரையிலையா வீடியோல வரையில. ஓகே ஓகே ஓகே. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 1. Thank you, Lord. உங்கள் ஆவியில் இருக்கும் இயேசுவாகிய ஞானம் எப்பொழுது வெளிப்படும்? அது வெளிப்பட்டு எந்த மூன்றிற்கும் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது? எஸ் சிஸ்டர் கிறிஸ்டியன் ஜெபன். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் மூலம். வெரி குட், 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் அப்ப அந்த முழு இதையும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தனைகள் வார்த்தையின் மூலம். அது வேண்டாம். ரெண்டாவதுக்கு இது. ரெண்டாவது மற்றதுக்கு மனதுக்கு, உணர்வுக்கு, செயல்களுக்கு பலன் கொடுக்கும். வெரி குட், வெரி குட், கரெக்ட். அவ்வளவுதான். பாருங்க, உங்கள் ஆவியில் இருக்கும் இயேசுவாகிய ஞானம் எப்பொழுது வெளியே வரும்? முதலாவது பாருங்க, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வசனத்தின்படி இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார்? உங்களுக்கு தெரியுமா? யோசிங்க. 1 கொரிந்தியர் 1:24. பாருங்க, அப்போ இயேசுவே நம்முடைய ஆவியிலே ஞானமாக இருக்கிறதுனால அந்த ஞானம் எப்பொழுது வெளிப்படும் என்றால் வாசிக்கும் பொழுது, அல்லது தியானிக்கும் பொழுது, அல்லது கேட்கும் பொழுது. இந்த மூன்றையும் கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்ல? ஆமா. அந்த நாட்களில ஒருவேளை சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால் தியானத்தை தான் சொல்றாங்க. பாருங்க, கேட்கிறது ஒரு நல்ல தியானம். இப்போ பாருங்க, இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அது என்ன செய்கிறது? நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை தருகிறது. ஆவியில பெற்றிருக்கிற இயேசுவாகிய ஞானம் எப்பொழுது வெளிப்படுவார் என்றால், நான் 3 காரியம் சொன்னேன். இந்த 3க்கு ஒரே வேர்டு யாராவது ஆன்சர் சொல்லுங்க. அதாவது வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது. இதற்கு 3க்கு சேர்த்து ஷார்ட்டா யாராவது ஒரு வேர்ட் சொல்ல முடியுங்க? 1 வேர்ட். விசுவாசம், செயல்படும். பக்கத்துல வந்திருக்கீங்க. வேற? அவரை அறிகிற அறிவு. நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருகுகிறோம். சரியா? அப்பொழுது மைண்ட் அக்செப்ட் பண்ணிடுது. ஆமா, இயேசு தானே எனக்கு ஞானம், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எனக்காக கொடுத்துட்டார். அப்போ அவரே எனக்கு ஞானமா இருக்கிறார். அப்போ இந்த வெளிச்சம் வர 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 அந்த அறிவிலே நாம் பெருகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய மனதிற்கும், நம்முடைய உணர்வுகளுக்கும், நம்முடைய செயல்களுக்கும் அது பலன் தருகிறதாக இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். பாருங்க, பேஜ் 146, செகண்ட் பேராகிராஃப். கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் ஆவியில் இருக்கிறது, அதிலிருந்து நன்மையை பெறும்படி நீங்கள் அதை வாரி இறைக்க வேண்டும். வாரி இறைக்கிறதுனா என்னது? வார்த்தைய பேசணும். பாருங்க, நம்முடைய ஆவியில் இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தையை தோண்டி எடுக்கணும், மொண்டி எடுக்கணும். இந்த கிணத்துல தண்ணி இறைப்பாங்க பாருங்க,
சரி, அதான் நம்ம இப்ப செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவியின் சிந்தையை நாம் என்ன சொல்லணும், மொண்டு கொள்ள வேண்டும். நீங்க இதை தியானிச்சீங்க, இந்த புக்கை தியானிக்கும் போது அதை செய்தீர்கள். என்னுடைய செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் அதை செய்தீர்கள். இப்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வாரி இறைத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள்? ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான். கிறிஸ்துவின் சிந்தை தான் தேவனுடைய வார்த்தைகள் எழுத்துக்களாக அச்சிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிச்சமாக்கி தெளிவுபடுத்துவார். அப்பொழுது உங்கள் ஆவியில் இருக்கும் தானம் வெளியே வர ஆரம்பித்து உங்கள் மனதிற்கும் உங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்களுக்கு பலன் கொடுக்கிறது. பாருங்க, நம்முடைய உணர்வுகளுக்கு என்ன செயல் இதுவரைக்கும் கொடுத்திருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. இது என்ன செய்யறதுன்னா, பாசிட்டிவா உங்களை பேச வைக்கிறது, பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கிறது. இதுதான் அதனுடைய செயல். அதுதான் அந்த ப்ராசஸ் தான் நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. இந்த ப்ராசஸ் நமக்கு வேகமாக பலனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்றால் இதற்கு விரோதமான எண்ணங்களை சிறைப்பிடிக்க வேண்டும். எது இதற்கு விரோதமான எண்ணங்களை தருகிறது என்றால் பிரசங்க பீடங்கள் தான் தருது இல்லையா? துர்ச்செய்தியே பிரசங்கிக்கிறாங்க. அது என்ன செய்யறது? நம்முடைய சிந்தையை சிறைப்பிடித்துறது, அவிசுவாசம் வந்துருது, பயம் வந்துருது. இவைகள் காட்ஸ் பெஸ்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கின்றன. எஸ் பிரதர். வேற யாராவது படிக்க சொல்றீங்களா? அவங்க மொபைல் எதுவும் ப்ராப்ளம் தெரியலையா? எது எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவுடன் தேவ ஞானத்திலும் அறிவிலும் நாம் செயல்பட முடியும் என்று வேதம் போதிக்கிறது. குட் பிரதர், அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும். அந்த கொஸ்டின் நீங்க கூட ஒரு முறை 2 முறை படிச்சாதான் புரியும். பாருங்க, எது இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவுடன் தேவ ஞானத்திலும் அறிவிலும் நான் செயல்பட முடியும் என்று வேதம் போதிக்கிறது. எஸ் சிஸ்டர் கிரேஸ். 1 வேர்ட் ஆன்சர், 2 வேர்ட் ஆன்சர். நம் ஆவியில் இருக்கிறது நம் சிந்தை. நம் ஆவியில் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய். எது இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆவியில் இருக்கிறது. ஓகே, பாருங்க, பவுல் அதான் எழுதுறாரு, நமக்கோ யாருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது இல்லையா? படிப்போம். 143 செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் அந்த கிறிஸ்துவின் சிந்தையினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன்களை அறுவடை செய்யும்படி எடுத்து வைக்கும் முதல் அடியா இருக்கிறது. சத்தியத்தை சரியாக அறிங்கன்னு சொல்றோம். அதுல ஒரு முக்கியமான சத்தியம் என்ன? நாம் யாவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது முழுவதும் அந்த சிந்தையினால் தான் நாம் நடத்தப்பட்டோம், ஆட்கொள்ளப்பட்டோம். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த தைரியம் வந்தது. இல்ல, எனக்கு எங்க அப்பா இருக்காங்க, எனக்கு வாழ்க்கையில தோல்வி கிடையாது, பயம் கிடையாதுன்னு இருந்தோம். அப்புறம் மதம் கொடுத்த செய்திகளை கேட்டு அது மழுங்கி போயிட்டு இல்ல, கர்த்தர் இப்பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிறார். சோ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் அதற்கு உரிய பலன்களை அறுவடை செய்யும்படி எடுத்து வைக்கும் முதல் அடியாய் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிந்தவுடனே நீங்கள் அந்த ஞானத்தையும் அருமையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் போதிக்கிறது. அதை செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. தேவனுடைய ஞானம் மற்றும் அறிவையில பாருங்க, இப்ப இந்த இதுதான் நமக்கு முக்கியம். அதாவது அந்த ஞானம் அதாவது ஞானம் என்பது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, அந்த வெளிச்சம், அந்த தெளிவு. அப்போ இதை நம்ம சீஷர்கள் ஒரு பாயிண்ட்டுக்காக அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் என்று ஜெபித்தார்கள்.
இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன பதில் சொன்னார்? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். எப்பா உனக்கு இருக்கிற விசுவாசம் போதும் அப்படின்னா, அவர்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால்தான் அவர்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். அது போதுங்கிறாரு. நமக்கு விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த வகுப்பு நமக்கு புரியுது, நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. அதே போல கிறிஸ்துவ சிந்தையும் அதே மாதிரிதான். நம்ம எல்லாருக்கும் போதுமான கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் சிந்தை ஒரு சவால் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி சிந்திக்கும்? சூப்பர் நேச்சுரலா. வெரி குட். சூப்பர் நேச்சுரல் தீர்வு இருக்கு. குட், வெரி குட். இதை நீங்க நல்லா அறிந்து கொண்டால் நல்ல பலன் கொடுக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் சந்தித்த எந்த பிரச்சனைக்கும் நேச்சுரல் சொல்யூஷனே கொடுக்கல, சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் தான் கொடுத்தார். இது கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை இருந்ததுனாலே ஒரு பொழுதும் அவர் டென்ஷன் ஆகவே இல்லை. மதவாதிகளை பார்க்கும் போது மாத்திரம்தான் டென்ஷன் ஆனாரு. சரியா? ஏன்னா எல்லாவற்றுக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு இருக்குன்னு அவருக்கு தெரிந்திருந்தது. உதாரணத்துக்கு பாருங்க, துர்ச்செய்தி வருது, லாசரு மரித்து போனான் என்று மார்த்தாள் மரியாள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது தேவன் டென்ஷன் ஆகவே இல்லை. கல்யாண வீட்டுல துர்ச்செய்தி வருது, பந்தி வைக்கிறது இல்லை, திராட்சை ரசம் இல்லை, அவர் டென்ஷன் ஆகவே இல்லை. இது என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை. ஆமா, பவுல் அழகா சொல்ற, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும் என்றால் மனதை எப்பொழுதும் கம்ஃபர்ட் சோன்ல வைத்திருக்கும். உங்களுக்குள்ள சொல்லுங்க, கம்ஃபர்ட் சோன். ஆமா, நிறைய வந்துட்டோம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே மனம் பதஷ்டப்படாது. எத்தனை பேர் அதை மேக்சிமம் என்ஜாய் பண்றீங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வாழ்க்கையிலே துவங்கி விட்டது. இப்படி சொல்லலாம், எதை கண்டும் அல்லது எந்த செய்தியை கேட்டும் எந்த சூழ்நிலையிலும் பதஷ்டப்படாத சிந்தை இயேசுவின் சிந்தை. அதனாலதான் ஞானி சொல்றார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். கிறிஸ்துவின் சிந்தை இருதயத்தை காத்துக்கொள்ளும். அது அமைதியா இருக்கும், பதஷ்டப்படாது, விசுவாசத்திலே உறுதியா இருக்கும். அதனுடைய விளைவு நல்ல கனிகளை கொடுக்கும். அந்நிய பாஷை பேசுறதை குறித்து எழுதியிருக்காரு பாருங்க. அதை செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. தேவனுடைய ஞானம் மற்றும் அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி அந்நிய பாஷையில் பேசுவதாகும். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியே அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள் என்று. ஆனால் நாம் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் உண்மையில் தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். 1 கொரிந்தியர் 14:2 படிங்க. 1 Corinthians chapter 14 verse 2. யாராவது ஒருத்தர் சத்தமா படிங்க. ஒன்று கொரிந்தியர் 12:2. 14:2 14:2 அதுல இருக்கு பாருங்க புக்ல. ஏனெனில் அந்நிய பாஷை பேசுறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். வெரி குட். அப்ப அந்நிய பாஷை பேசுவது தேவனிடத்துல பேசுகிறோம். அதுல அவர் என்ன எழுதுறாரு என்றால், அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் உண்மையில் தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த வெளிச்சம் நமக்கு வருகிறது இல்லையா? இதை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரணும் என்பது நிஜம் அல்ல. நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்கிறோம் என்பதுதான் நிஜம்.
அது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்னா தவறான உபதேசங்களை கேட்டு அது மழுங்கி போய்விட்டது. கர்த்தர் நமக்கு அதை திறந்து விட்டார், அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இந்த ஹோல் லெசன்ல நீங்க இந்த ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொண்டாலே பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கேட்டு தவறான செய்தி வருது, அல்லது சூழ்நிலையை பார்த்து மனசு சோர்வடைய ஆரம்பிக்கிறது. உடனே நீங்க இதை ஞாபகம் வைத்துக்கலாம், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அது என்ன செய்யும்? என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் ரிப்போர்ட் பேடா வருது, சோர்வுக்கு வழியே இல்லை. ஏதோ ஒரு பற்றாக்குறை, டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு சான்ஸே கிடையாதுங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகவேதான் தேவனால் அங்கே அற்புதம் செய்ய முடிந்தது. ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சிறைச்சாலைக்குள்ள எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? அது எப்படி? ஃபுல்லா ஊன்ஸ், காயங்கள், எலும்பெல்லாம் நொறுக்கிட்டாங்க, அங்கேயும் ஜாலியா இருந்திருக்காங்க பாருங்க. சிறைச்சாலை கதவு மாத்திரம் திறக்கவில்லை, அற்புதமாக அவங்களுடைய சரீரமும் அற்புத சுகம் அடைஞ்சிட்டு. ஏன் இந்த அற்புதம் நடந்தது? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு இருந்தது. வெரி குட். சோ கிறிஸ்துவின் சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆமா, சோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தையை காத்துக்கொள்ள. ரொம்ப சோர்வு இருக்கு, நம்ம செய்தியை கேட்டா போதும், ரொம்ப சோர்வா இருக்கு, நம்ம இந்த பாடம் ஆன்லைன்ல இருக்குது இல்லையா, குட் நியூஸ் பிரேயர் குரூப் சேனல்ல இருக்கும். எல்லாமே சேனல்ல இருக்கா சிஸ்டர் லிதியா சிஸ்டர்? உங்க இதுல குரூப்ல அவைலபிளா எப்பொழுதும்? லிதியா சிஸ்டர், எதுக்கு உங்களோட செய்தியா? என்னுடைய செய்தி மட்டும் இல்ல, இந்த நம்ம கிளாஸஸ் வகுப்பு, கிறிஸ்துவின் சிந்தை இல்ல நம்முடைய பழைய வகுப்புகள். பழைய வகுப்புகள் பாஸ்டர், நினைக்கல எல்லாம் இருக்குதோ தெரியல பாஸ்டர். ஓகே, நீங்க தானே அப்லோட் பண்றீங்க? யார் பிரதர் பிலிப் பண்றாங்களா? சர்வா சிஸ்டர் ஜெயா போடுவா எல்லாத்தையும். ஓகே ஓகே, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எல்லாம் இருக்குது, எல்லாம் லெசன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்க பாருங்க, திரும்ப ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கலாம். பழைய புக்கை எடுத்து இத வீடியோஸை பார்த்து. ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தையை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். எஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம் ப்ரோ. எந்த நிஜத்தை அறியாதவர்கள் எவ்வித இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். True word answer. Yes sister Anita sister, நீ அன்மியூட் பண்ணல. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. வெரி குட், வெரி குட். எந்த நிஜத்தை அறியாதவர்கள் எவ்வித இக்கட்டான சூழ்நிலையிலும் தப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஆமென். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? சோர்வை வராமல் பாதுகாத்துக் கொள்ளும், உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், மகிழ்ச்சியா இருக்கும். அப்போது மகிழ்ச்சியா இருப்போம், நடனம் ஆட முடியும், களி கூற முடியும், துதிக்கும், துதிக்கும், ஸ்தோத்திரம் பண்ணும். பாருங்கள், நம்ம 148வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப்ல எந்த நிஜத்தை அறியாதவர்கள். பாருங்க, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வெளிச்சம்ல. ஆகையால் அவர்களுக்கு, அதாவது தங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகளிலே மோசமான சூழ்நிலை, அவநம்பிக்கை, பயம், கவலை, குற்ற உணர்வு,
அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஆமா, ஆப்ஷன் இங்கிலீஷ்ல வடிவா இருக்கு பாஸ்டர். ஆப்ஷன் இருக்குன்னு அறியா, இங்கிலீஷ்ல வெரி குட், சொல்றார், ஆப்ஷன் இருக்குன்னு அறியாதிருக்கிறார்கள். வெரி இன்னொரு குட். there is ஆப்ஷன். a good option. எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கு. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு வழி இருக்கு. சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்கு என்பதை விட சூழ்நிலையை என்னால் மாற்றிக்கொள்ளுவதற்கு ஒரு வழி இருக்கு. ஆமென். ஆமென். பொறுப்பு நாம தான். தேவர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. நீயே கேம் விளையாடிக்கன்னு கொடுத்துட்டாரு. எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ மாட்டிக்கிட்டோமே இல்ல, அது பிசாசு சிந்தை அநேகருக்கு அழிவை கொண்டு வந்தது. யாருக்கு அழிவை கொண்டு வந்தது? 1-2 உதாரணம் சொல்லுங்க. இஸ்ரவேலருக்கு. அனட்டா சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்ல இஸ்ரவேலர்கள் எங்கே தோல்வியை கொண்டு வந்தது? அந்த யோசேப்பும் காலேப்பையும் விட மற்ற எல்லாரும் அந்த வெரி குட், வனாந்தரத்துல. வெரி குட். yes. வேற யாருக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தது? யோசிங்க. அனட்டா சிஸ்டர் சொல்லலாமா? நான் யோசிக்கல Unmute பாஸ்டர். நீங்க வேணாமன்றதோட நான் யோசிக்கல. அந்த எல்லாரும் சீடர்கள் யோசிக்கணும். அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆண்டவர் அதுல இல்ல அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? சூழ்நிலையை மாற்றுவதற்கு அந்த கடல் மேல நடந்து இயேசு நடந்ததே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதோட பெரிய எக்ஸாம்பிள். எல்லாரும் யோசிக்கணும். நீங்க ஆன்சர் சொல்றீங்களோ இல்லையா, தயவு செய்து யோசிங்க. அப்பதான் நான் ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு இருதயத்துல ஆழமா பதியும். அந்த சீஷர்கள் பயந்தார்கள், ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க யோசிக்காம போயிட்டாங்க. சீஷர்கள். வெரி குட், வெரி குட். அதான் சொல்ல வந்தேன். நான் சொல்றேன் பாருங்க. தாவீது கோலியாத்துக்கு முன்னால மற்ற எல்லாரும் பயந்தவே தாவீது அந்த கோலியாத்தை விழுத்தினார். நல்ல பாயிண்ட் பாருங்க. இல்ல உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஆப்ஷன் இருக்கு. அன்மியூட் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஆப்ஷன் இருக்கு. இல்ல சரி, ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையிலும் நான் தைரியமா இருக்க ஆப்ஷன் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்பா, எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா தான் இருப்பேன். எது தேவ பலனை கொண்டு வருகிறது? மகிழ்ச்சியா இருப்பது. கர்த்தருக்குள் அங்க பாருங்க, அந்த வசனம் நெகேமியாவுல எப்படி இருக்குன்னா, எடுக்க வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மட்டும்தான் தேவ பலனை கொண்டு வரும். யாரு நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் தங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாமல் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் போயிடும். சோர்வான நேரத்தில் நம்மை நாமே தட்டி எழுப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ் சிஸ்டர் பவானி, அன்மியூட் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதை அறிக்கையிட்டு எங்களை உற்சாகப்படுத்தி. இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. யார் சொல்றீங்க? லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. அதன் மேல் அதிகாரம் செலுத்தவும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதை அறிக்கை. வெரி குட். வேற யார் சொல்றீங்க? நான் திரும்ப கேள்வியை வாசிக்கிறேன். சோர்வான நேரத்தில் நம்மை நாமே கட்டி எழுப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? அது சரியில்லை. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இப்பதான் ஒண்ணு படிச்சோம் பாருங்க. அதான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? நீதிமான்களாக இருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்து செய்தவையே செய்ய முடியும், அதை விட பெரிய காரியங்களையே செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? நம்முடைய நாவிலே அதிசய ஆற்றல் இருக்கிறது, மலையை பார்த்து பேசினா போதும். ஸோ இது சிம்பிளா கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் I am fully qualified. Who are you in Christ? I am fully qualified. Who are you in Christ? I am fully empowered. வேண்டும் அந்த விசுவாசமும் சொல்லணும் தானே பாஸ்டர்? கிறிஸ்துவின் எப்படி சொல்லணும்? விசுவாசம் இந்த நீங்க சொன்னதுகளோட இதையும் ஆட் பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன். விசுவாசம், அவருடைய விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது. ஆமா, சிலர் இந்த புக்ல அவர் சொல்லுறார் என்னன்னா, எல்லோரும் மற்றாக்களுடைய சாட்சியை பார்த்துட்டு விசுவாசம், ஆனா தங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று யோசிக்கிறாங்க. அப்ப அது ஒரு எதிர்மறையான சிந்தனை. ஆனா ஆல்ரெடி எங்களுக்குள்ள கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன், அதன்படி எங்களுக்குள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் விசுவாசம் ஆல்ரெடி இருக்குது. ஆமா, அத நாங்க மெடிடேட் பண்ணணும் சொல்றோம். ஆமா, இந்த கிறிஸ்துவின் விசுவாசம், கிறிஸ்துவின் சிந்தை, இது எல்லாம் எங்க இருக்குது? ஆவி மனிதனுக்குள்ள, நம்முடைய ஆவி மனிதன்ல இருக்குது. இதை எப்படி how can we accept this? சோ இந்த முழுமையாக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உடைய அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பாருங்க. சோ அவர் நமக்குள்ள எல்லாவற்றையும் உடையவராக தான் இருக்கிறார். ஆகனால்தான் கிறிஸ்துவின் சிந்தையையோ, கிறிஸ்துவின் விசுவாசத்தையோ, அற்புதங்களையோ, ஆசீர்வாதங்களையோ, சமாதானத்தையோ நாம் வெளியே தேட வேண்டியது இல்லை. சோ என்ன செய்யணும்? அதைத்தான் நாம இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? முதல் கொஸ்டின் வாஸ்தவம் பாருங்க. வாரி இறைங்க, உள்ள இருந்து தோண்டி எடுங்க. கரெக்டுக்குள்ள ஊறிட்டே தான் இருக்குது, பக்கெட்டை போட்டு எடுக்கிற மாதிரி எடுங்க. அதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ நான் எடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க, அதைத்தான் நம்ம இப்ப செய்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு வசனம் உண்டுல, மொண்டு கொள்ளுங்கள்னு வரும். நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, அதை மொண்டு கொள்ளுங்கள். ஆமா, இப்போ பைபிள் எழுதுறாருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்க பம்ப் செட்டை ஆன் பண்ணுங்க, உள்ள இருந்து தண்ணீர் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும்ல. ஐயோ நான் நிறைய நேரம் செய்ய முடியல அப்படி போயிடாதீங்க. நீங்க அதைத்தான் இப்ப நாம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாலேஜ் தான் வேண்டி இருக்கு. நான் செய்ய சொல்லுங்க, உங்களுக்குள்ள நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன். சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த நாலேஜுக்கு விரோதமான பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. இந்த நாலேஜுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த அறிவுக்கு விரோதமாக என்ன செய்திடக்கூடாது? ஒரு துர்ச்செய்தி கேட்ட உடனே நம்ம உடனே யோசிக்கணும், கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட், ஐ எம் ஃபுல்லி எம்பவர்ட். எனக்கு சொல்யூஷன் தெரியும், இந்த சூழ்நிலை மாறிடும். நான் கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறதுனால அடுத்தது நீங்க சேர்த்துக்கிடுங்க. பவுல் சொல்ற பாருங்க, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாதான் இருக்கு என்று வந்து ரிசல்ட் வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். இப்பொழுதும் சக்சஸ் தான். சக்சஸ்ங்கிறத எதை வைத்து அளக்கலாம் என்றால், நீங்க சொல்லுங்க, சக்சஸ் என்பதை எதை வைத்து மெஷர் பண்ணலாம்? பீஸ், சமாதானங்கள் எல்லாம். நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பீஸ்ல இருக்கிறீங்க. சோ இப்போ நீங்க அந்த பீஸ், அந்த ரெஸ்ட்ல யூ ஹாவ் grown up, வளர்ந்துருக்கீங்க. ஏக்கமே இருக்கக்கூடாதுங்க. ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு இந்த ஆன்சர் தெரியலையே. எதுக்குமே நீங்க என்ன செய்யக்கூடாது? உற்சாகத்தை இழந்து விடக்கூடாது. ஆமா, உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்குள்ள சொல்லுங்க. சரிங்களா? நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கும் என் சந்ததிக்கும் எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். என்னை சோர்வுக்குள்ளாக நினைக்கிற பிசாசை அப்பால் எப்போ. ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அதை நாம் வாசித்துருவோம். பேஜ் 149ல, சோர்வான நேரத்தில் நம்மை நாமே கட்டி எழுப்ப நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
பேஜ் 149ல செகண்ட் பேராகிராஃப் மிடில் இருந்து வாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. நான் என்ன உணர்கிறேன் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். காரணம், தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை அக்கறையாய் விசாரிக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை பேசி அறிக்கை செய்வதன் மூலம் என்னையே நான் கட்டி எழுப்ப ஆரம்பித்தேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். முறுமுறுத்து புலம்பி சுய பரிதாபத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக நான் சந்தோஷமாய் கலிகூர்ந்து உற்சாகமாய் ஆர்ப்பரித்தேன். அது கர்த்தருக்குள் சிறந்த ஒரு ஐக்கிய நேரமாக இருந்தது. நான் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை இமேஜின் பண்ணும் பொழுது அது கர்த்தருக்குள் சிறந்த ஒரு ஐக்கிய நேரமாக இருக்கிறதுங்க. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருக்கிறோம். உடனே நீங்க ஆன்சர் பண்றீங்க. இயேசுவே எனக்கு ஞானம், இயேசுவே எனக்கு பலன், இயேசுவே எனக்கு பரிசுத்தம், இயேசுவே எனக்கு நீதியில அநேக ஊழியர்களுக்கே இது தெரியாதுங்க. சோர்வான நேரத்தில் நம்மை நாமே கட்டி எழுப்ப நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர். நம்முடைய முழு கவனத்தையும் எதன் மேல் பதிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சமாதானம், சந்தோஷம், விடுதலை போன்றவை நம் உணர்வுகளால் வெளிப்படும். வெரி குட். அப்படி கொஸ்டின் அப்படி இருக்கட்டும் பாருங்க. அந்த கொஸ்டினை ஸ்கிரீன் பண்ணுங்க. அந்த கொஸ்டினை இன்னைக்கெல்லாம் நீங்க இந்த கொஸ்டினை நீங்க பலமுறை வாசித்தீங்கன்னா அதுவே ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய முழு கவனத்தையும் எதின் மேல் பதிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற சமாதானம், சந்தோஷம், விடுதலை போன்றவை நம் உணர்வுகளில் வெளிப்படும். யார் ஆன்சர் பண்றாங்க? லிதியா சிஸ்டர். எஸ் சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் நான் யார், தேவனுடைய வார்த்தை என்ன குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நான் கவனம் செலுத்துவோம். ஓகே, அதே இது நம்ம நல்லா எனஃப் யூ ஹேவ் டிஸ்கஸ்ட்ல கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய மனதின் கவனத்தை பதிக்க முடியும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிற அந்த நிஜங்கள், அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல் உங்களுடைய உணர்வுகளில் வெளிப்படும். ஆமா, எல்லாருக்கும் வெளிப்பட்டுதான் இருக்குது. அதனால்தான் மோகங்கள் மாறி இருக்கிறது. சரிங்களா? எஸ் பிரதர். கொஸ்டின் நம்பர் 6 போயிடும். சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமையை தேவன் எதிலே வைத்துள்ளார்? அவன் அதிலே பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி. கேட்கலையா? கேக்குது பாஸ்டர், கேக்குது. வெரி குட். இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஓகே சூத்திரம். எங்களுடைய ஆவிக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும், மாமிசத்தின்படி அல்ல. ஓகே ஓகே. இப்போ அதுல இல்ல, ஓகே சிஸ்டர், சின்ன மிஸ்டேக் இருக்கு. எஸ் பிரதர் பிலிப் சொல்றீங்களா? சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமையை தேவன் எதிலே வைத்துள்ளார். எஸ் பிரதர் பிலிப் யார் சொல்றீங்க? விசுவாசத்துல அதிலே பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? how to increase in it. 151வது பக்கம் சொல்லுங்க பிரதர். மகேஸ்வரி சொல்லுங்க. விசுவாசத்துல பெருக நாம் என்ன செய்ய வேண்டும்? யாராவது சொல்லுங்க. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் நம்ம மைண்ட் ரெனியூ ஆகும். அப்பொழுது விசுவாசத்திலே பெருகுவோம். வெரி குட். இதை நீங்க வந்து மைண்ட்ல ஆழமாக பதிச்சிடுங்க. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த பவர் வந்து தேவன் எதுல வைத்திருக்கிறார்னா ஃபெய்த்ல வைத்திருக்கிறார்.
அதனாலதான் பிசாசானவன் திட்டம் போட்டு பாஸ்டர்மார் போதகர்களை பயன்படுத்தி நம்ம விசுவாசத்தை சேதப்படுத்துகிறான். பைபிள்ல வந்து நீங்க பாருங்க, விசுவாசத்தை பற்றி வேத வசனம் வேற என்னெல்லாம் சொல்லுது? ஒண்ணு சொல்லுங்களேன். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஓகே, வேற விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. பாருங்க, அப்போ தேவனுக்கு பிரியமானது, தேவன் நம்மில ரொம்ப பிரியப்படுறது நம்முடைய விசுவாசத்துல. வேற விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, உலகத்துல ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் கூடும். பாருங்க, அப்போ இதுல பெருகிறதுக்கு தான் நம்ம வந்து போக்கஸ்டா இருக்கிறோம். நான் இருங்கள் என்று சொல்லல, நீங்க எல்லாரும் எப்படியாவது ஆன்சர் தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? எதுக்கு? அது என்ன நடக்கிறது? சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள விசுவாசத்திலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்திலே பெருகிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். சோ இப்ப பாருங்க, இந்த மெயினா வந்து கிறிஸ்துவ சிந்தையை பற்றி நிறைய படிச்சிருந்தோம். நீங்க எல்லாரும் வாசித்திருப்பீங்க. கிறிஸ்துவின் சிந்தையை குறித்த அறிவு, அந்த அறிவு நமக்கு விசுவாசத்தை தருகிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது, கிறிஸ்துவுடைய விசுவாசம் நமக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவாகிய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. இன்னும் என்ன அறிகிறோம்? வெளியே இருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் வராது, என்னுடைய உள்ளத்திலிருந்து தான் வரும். என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய மனதை நான் புதிதாக்கி கொண்டே இருக்கிறதுனால, இந்த வகுப்புகள் மூலமாக புதிதாக்கி கொண்டே இருக்கிறதுனால உங்க மனம் புதிதாகி உங்க விசுவாசம் பெருகி இருக்குது. ரைட்? எதை குறித்தும் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்வடைய வேண்டியதில்லை. சோர்வான நேரத்துல அந்த சோர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஆமா, நான் குற்றச்சாட்டப்பட முடியாதவன், நான் அப்பழுக்கற்றவன், என்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை. ஆமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆத்மாவே எங்கட ஆத்மாவோட பேசலாம், பேசுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல? உங்க மனசிட்ட பேசுங்க. ஏன் சோர்ந்து போறா? ஏன் டிஸ்கரேஜ் ஆயிடுறா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. தாவீது நிறைய நேரம் பேசுறான். சோ மனதை தான் நம்ம இப்ப சரி பண்ணிட்டு இருக்கோம். மனதுன்னா நம்முடைய எண்ணங்கள் இல்லையா? அதே தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். முன்னால எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இல்ல பிரதர், இப்ப நான் நல்லா இருக்கிறேன். அதுல இன்னும் நீங்கள் பெருக கவனமாக இருங்க. சோ நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து அல்ல எல்லாம் படுத்துக்கொண்டு நீங்க சோர்வு வந்ததுன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு எழுந்துருங்க. எழுந்துட்டு நான் ஒரு விசுவாச கிரியை சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னும் சொல்றேன் பாருங்க. நேரு நீங்களே போகணும். கிச்சன்ல போய் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து எல்லா அவிசுவாசமும் எல்லா பயமும் வெளியே போ, அந்த பவரை நான் அந்த வாட்டர்ல டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு குடிச்சிருங்க. உடனே உங்களுக்கு 50% ரிலீஸ் வந்துடும். நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நடத்துதல் தெரியாது. சரிங்களா? அதுதான் சொல்றாரு, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். அதுல ரெண்டும் வரும், ஜீவ தண்ணீரும் வரும், மரண தண்ணீரும் வரும். நாம் இவ்வளவு நாளும் மரண தண்ணீரை பருகி கொண்டிருந்தோம். இப்போ ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போக மாட்டேன். அடுத்தது போயிடலாம் பிரதர். நான் அதை வாசிக்கிறேன். எஸ் பிரதர், 6 நான் முடிக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமையை தேவன் எதிரே வைத்துள்ளார். பேஜ் 151 டாப் பேராகிராஃப் பாருங்க. எஸ், நான் அதை முடிச்சிடறேன் பிரதர். விசுவாசம் வேலை செய்கிறது. 6வது கொஸ்டின்.
சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை விசுவாசத்திற்கு இருக்கிறது என்பது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். மற்றவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை விசுவாசித்ததினால் நிகழ்ந்த மகத்தான அற்புதங்களை குறித்த சாட்சிகளை இவர்கள் சந்தேகப்படுவது இல்லை. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்று வரும்போது இவர்கள் தங்களை விசுவாசம் இல்லாதவர்களாய் பார்க்கிறார்கள். காரணம், இவர்கள் விசுவாசத்தை உணர்வது இல்லை. ஆகையால் இவர்கள் கர்த்தரிடம் சென்று, ஓ தேவனே, இந்த சூழ்நிலையில் எனக்கு விசுவாசம் தாரும் என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்றை அவர் எப்படி திரும்பவும் தரப்போகிறார்? சோ கிறிஸ்துவின் சிந்தையில இது எல்லாமே அடைந்திருக்குது. எது அடைஞ்சிருக்குது? கிறிஸ்துவை போல என்னால விசுவாசிக்க முடியும், கிறிஸ்துவை போல என்னால் நடந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவை போல என்னால தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும், கிறிஸ்துவை போல என்னால தீர்வு கொடுக்க முடியும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நீங்க எல்லாரும் கம்யூனியன் எடுக்கிறீங்க. ஆகினாலே நாமும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். முடிஞ்சது டீல் ஓவர்ங்கிறார். ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். The book of John's Gospel, chapter 6, verse 56. பாஸ்டர், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். தெளிவா சொல்றாரு, நிலைத்து இருக்கிறேன். எவ்வளவு பெரிய என்ன சொல்லலாம், ஆசம் பவர் இந்த வார்த்தையில இருப்பாருங்க. ஒருவர் உங்களை அவருடைய கரத்தை இருந்து பிரிக்க முடியாது அருமையானவர்களே. சோ இதெல்லாம் அவரை அறிகிற அறிவு. நான் இதை செய்துட்டேன், இதை செய்யவில்லை என்கிறது அடிப்படையில் அல்ல. உங்க விசுவாசம் எப்படி இருக்குதான் கேள்வி. இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? எவ்வளவு இதை விட வெளிப்படையா சொல்லி தரவே முடியாது பாருங்க. எப்ப நீங்க மாம்சத்தை புசிக்கிறீங்க, ரத்தத்தை பானம் பண்ணுகிறீங்க, சோ உங்களையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாது. உங்கள் பாவங்களும் பிரிக்க முடியாது, உங்க தோல்விகளும் பிரிக்க முடியாது. எஸ், அடுத்த கொஸ்டின் போலாம். நான் சொல்றேன் அடுத்த கேள்வி. ஆமா, மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. வெரி குட். நீங்க உங்க சிஸ்டர் உங்க சிரிப்பு கேட்டாதான் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ பாஸ்டர். எஸ் ஓகே. லாசருவை உயிரோடு எழுப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா இருந்த அதே அளவு விசுவாசம் தங்களுக்கு இருக்கிறது என்னும் நிஜத்தை அறிந்து புரிந்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யும்படி பலப்படுவர்? 152வது பக்கம் பாஸ்டர், மேல் பக்கத்துல அவர் செய்த அதே காரியங்கள் அதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை செயல்படுத்தும். யோவான் 14. வெரி குட். பாருங்க, கர்த்தர் நல்லவர்ல. நல்ல கேள்வி பாருங்க. லாசருவை உயிரோடு எழுப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையாயிருந்த அதே அளவு விசுவாசம். ஓகே, அந்த 151ல இருந்து வாசிப்போம், பாட்டம் மோஸ்ட். மாறாக நீங்கள் உங்கள் மனதை புதுப்பிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே விசுவாசம் இப்பொழுது எனக்குள் இருக்கிறது. லாசருவிடம் பேசி கல்லறையிலிருந்து அவனை வெளியே வர செய்யும்படி இயேசு பேசின போது அவர் பயன்படுத்துகிற அதே விசுவாசம் எனக்குள் இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியும். அந்த விசுவாசம் இயேசு வாக்கு பண்ணினபடி அவர் செய்த அதே கிரியைகளை அதே காரியங்களை அவர் செய்த அதே காரியங்களை அதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களையும் செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறது. வித்தியாசமா அட்டெம்ப்ட் பண்ணுங்க, வித்தியாசமா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. இது கூட அதை விட பெரிய கிரியைன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மக்கு பிள்ளை படிக்கவே மாட்டான், இன்ட்ரெஸ்டே இல்லை, அவன் தலையில கை வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால இவன் என்ன செய்யறான், கனடாவுடைய பிரசிடென்ட் ஆகுறான். அதை விட பெரிய கிரியை பேசலாம்ல நம்ம. ஏன் இயேசுவாகிய ஞானம் அவனுக்குள்ள வந்துடும். நீங்க கை வச்ச உடனே அந்த வசனத்தை எடுத்து காண்பீங்க. தம்பி, இந்த
இந்த வசனத்தை நீ மெடிடேட் பண்ணுப்பா, மெமரைஸ் பண்ணு. God has not given you wisdom but he became your wisdom. எப்படிடா நீ செகண்ட் மார்க் வாங்க முடியும்? பெருசா பேசுங்க. ஏன் தேவன் ஒரு இடத்துலயும் சின்னதா பேசுறாங்க? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது நீங்க உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கிறாரு. ஆபிரகாம் அழைக்கும் பொழுது பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் இல்ல. யாக்கோபு எத்திட்டு ஓடுறான், அவன்கிட்ட சொல்றாரு நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கு தடாங்கிறாரு பாரு. ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு நீ அரசங்கிறாரு. சீஷர்களை பேதையாகிய பேதுருவை கூப்பிட்டு நீ தாடா என்ன செய்வா, உலகத்தை உலுக்கு வாங்குறாரு பாரு. ஆமே, எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் பெரிய ஆசீர்வாதத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு இன்னும் தைரியம் வரலையா? யாரெல்லாம் இதே மாதிரி பெரிய ஆசீர்வாதம் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு உதாரண சாட்சி சொல்லுங்க. நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். யாராவது சொல்லுங்க. நான் ஒரு சாட்சி சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் சொல்லிட்டு சொல்லிடணும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ராத்திரி எனக்கு போன் எடுத்தவா, அவ ஹிந்து. அப்ப நான் அவ சொன்னா இப்படி இந்த விச் கிராஃப்ட் அதுகளை பற்றி யாரோ தன் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது, அப்படி ஒரு முஸ்லீம்காரருக்கு அது உண்மைதானே அப்படி இப்படி என்ன சொன்னா. எனக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு ஒரு 2 hours ராத்திரி நல்ல நேரம் கிடைச்சிட்டு எனக்கு. நான் ஆதி ஆமத்துல ஆதாம் ஏவாளை படைத்ததுல இருந்து இஷ்டவேல இன்றைக்கு நடக்கிற காரியம் வரைக்கும் அவ சொன்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கே கேட்டு கொண்டிருக்கன்றா. எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் கேட்டேன், நான் ஏன் இந்த விக்கிரகங்களை கும்பிட, நீங்க கோவிக்காத, நீங்க உண்மையா ஹிந்து, நான் இது எடுக்க இல்லைன்னு அது கம்ப்ளைண்ட் பண்ண இல்ல, அது உங்களோட ஃபெய்த். பட் நானும் அதுல இருந்தானே வந்தனா தெரியும் தானே. அப்ப ஆனா யோசிச்சு பாரு, உங்களோட மகள் எனக்கு அப்படி என்னென்ன வந்தாலும் தெரியல பாஸ்டர். உங்களோட மகள் இப்ப இல்லாட்டி எங்களோட பிள்ளை எல்லாரும் என்ன ஒரு சின்ன உருவமா செய்து கொண்டு எங்களுக்கு முன்னால வச்சு நையாண்டி பண்ணினா இப்படி இருக்கும். அத மாதிரிதான் பெரிய தேவன் அவர் விக்கிறதுல இல்ல. நாம சின்ன சின்ன சொரூபங்களை எல்லாம் நீங்க உண்மையால கேட்க யோசிக்க வேண்டிதான் இருக்குன்னு சொல்றான். எனக்கு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நேற்று வந்து சொன்னான் பாஸ்டர். அடிக்கடி வரும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் சிலர்லாம் சொல்லியிருப்பீங்க, நீங்க சொல்லலாம் டெஸ்ட் பண்ணி. நான் பெரிய ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு பேசியிருக்கேன். ஆமா, ஒரு முடிவெடுங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்துவ எஸ் யார் சொல்றீங்க? நான் ஒரு பாய்க்கு சொல்லி இருக்கிறேன், பிலிகிராம் மாதிரி வருவாரு. வெரி குட். நீங்க சொல்லலைன்னா வரமாட்டாங்கன்னு பைபிள்ல வசனம் இருக்குங்க. நம்ம முதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தியானிச்சோம். என்ன வசனம் அது? விட்டு விடு என்று சொல்வார் இல்லாததுனால நிறைய பேர் நடுத்தூர்ல நிக்கிறாங்க. பெரிய ஆளாகுவா நீ சொல்லாததுனால நிறைய பிள்ளைகள் படிக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. தைரியமா ஆசீர்வதிகள் அருமையானவர்களே. நீங்கள் பேசும்பொழுது இயேசுடைய வார்த்தையில் இருந்த வல்லமை போல உங்க வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படும். அவன் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பீட்டர், ஆனா அவன்கிட்ட தான் திரும்ப சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல அழைக்கும் போதே சொல்றாரு, நீ வா, அவனை உலகத்தை மனுஷர்களை பிடிக்க அவங்கிறாரு. அப்புறம் சொல்லுவாரு, திரும்ப விழுந்து போறான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நீ உலகம் எங்கு போவாங்கிற. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. தைரியமாக சொல்லுங்கள். ஓகே, ஏனென்றால் நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது. ஆமென். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். எதை புரிந்து கொண்டு அவன்னா எதை பார்க்க ஆரம்பிப்பவர்களுடைய எவைகள் அகற்றப்படும். வெரி குட். யாரு? பேமாம் சிஸ்டர். பேமாம் சிஸ்டர் மாலதியா. ஓகே, சொல்லுங்க. எதை புரிந்து கொண்டு, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்கு நான் யார் என்பதை புரிந்து கொண்டு. வெரி குட். அப்படி வாசிருங்க. அவருக்குள் என்னுடைய மெய்யான அடையாளத்தை நான் ஆரம்பிக்க பார்க்கும்போது எல்லா கவலைகளும் பயங்களும் அகற்றப்படும். இனி எங்கள் உணர்வுகளால் நாங்கள் கட்டப்படுத்தப்பட மாட்டோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமான உணர்வுகளால் மட்டும்தான் நான் கட்டப்படுவேன். சொல்லுங்க, உற்சாகமான உணர்வு. ஆமா, உற்சாகமான உணர்வுல நானும் அதை வாசிக்கிறேன். பேஜ் 154ல அந்த 3rd பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் பாருங்க. கிறிஸ்துவுக்குள்
நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இரண்டாவது அவருக்குள் உங்களுடைய மெய்யான அடையாளத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், மூன்றாவது எல்லா கவலைகளும் பயங்களும் போயிடும். ஏன் எப்படி போகும்? காரணம், நீங்கள் இனி உங்கள் உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட மாட்டீர்கள். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்படாதவர்கள் நிறைய சாட்சி நமக்கு பைபிள்ல தெரியும் இல்லையா? உணர்வுகளால் கட்டுப்படுத்த சூழ்நிலைகளால் நான் கட்டுப்பட மாட்டேன், வார்த்தையினால் நான் கட்டுப்படுத்தப்படுவேன். வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுதான் என்னை ஆளுகை செய்யும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன், நான் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அதே போல என்னால சிந்திக்க முடியும். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர். கொஸ்டின் 9 போயிடும். அது ஏன் இருக்குது? ஆன்சர் சொல்லிட்டலாம். நீங்கள் இனி உங்கள் உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட மாட்டீர்கள். ஏன் அதாவது ஏன் கட்டுப்படுத்தப்பட மாட்டீர்கள்? உணர்வுகளால் நாம் கட்டுப்பட மாட்டோம், வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படுவோம். அந்த வார்த்தை சொன்னதை ஏற்றுக்கொள்ளுவோம். நான் சிறந்தவன், நான் பலசாலி, நான் தேவனாக இருக்கிறேன், எல்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். எஸ் பிரதர். குட். ஆமென். கொஸ்டின் நம்பர் 9 போடலாம். அதிக சமாதானத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் நம்மிடத்தில் கொண்டு வருவது எந்த அறிவு? இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. பாம் சிஸ்டர் அன்மியூட் பண்ணிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கும்போது. ஓகே, அதுக்கு நீங்க மார்க் போடலாம். கரெக்ட் தான். வேற என்ன ஆன்சர்? இதுவரை சொல்லலன்னா சொல்லுங்க. கொண்டிருக்கிறோமோ அது எங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் அறிவு. வெரி குட். வெரி குட். நம்ம என்ன தேடிக்கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள், தோல்வியிலே வாழுகிறவர்கள் என்ன தேடிக்கொண்டு இருக்கிறார்கள்? பயம், கவலை, அதுகளுக்கு அடிக்ட் ஆகினோம். எதிர்மறையான காரியங்களை தேடினோம். இல்ல, அவங்க என்ன தேடுறாங்கன்னா, ஐயோ எனக்கு சுகம் வேணும், சந்தோஷம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எங்க? அவங்க ஏற்கனவே அவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பேஜ் 155ல டாப் பேராகிராஃப் மிடில் பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சுகம் நமக்குள்ள இருக்கு, வல்லமை நமக்குள்ள இருக்கு, தகுதி நமக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கு, விசுவாசம் இருக்கு. உங்களுக்குள்ள சொல்லுங்க, எதெல்லாம் எனக்குள்ள இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறதோ அது எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. எதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அது எல்லாமே எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடம்? மெயினான பாடம் கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ள இருக்கிறது. சோ அருமையானவர்களே, வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நம்முடைய ஸ்பிரிட் மேன் தான். இந்த ஸ்பிரிட்டை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வெளியே தேட மாட்டோம். நீங்க நிறைய அறிஞ்சிருக்கிறீங்க, ஆகினாலதான் சமாதானமா இருக்கிறீங்க. எதிர்காலத்தை குறித்து பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். ஆமே. சோ நல்ல ஆன்சர், அழகான ஆன்சர் பாருங்க. நீங்க என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கு. இத குறித்து நமக்கு நாலேஜ் வேணும். தேவனுடைய கிருபை பாருங்க, we have enough knowledge.
இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாலேஜ் இருந்தது, பவுலுக்கு நாலேஜ் இருந்தது, எலிசாவுக்கு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்தது? எனக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ள இருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறான்ல. இல்ல, ஆயிரக்கணக்கானவா லட்சக்கணக்கான ஜனங்களும் தெரியல. சமாரியாவுல பஞ்சத்துல சாகுற சூழ்நிலை, சாதாரணமா பேசுறேன். எப்பா 24 hours இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்? ஐ ஆம் தி சொல்யூஷன். அருமையானவரை, ஜாயா இருங்க, ஜாய்ஃபுல்லா இருங்க. உங்களையும் உங்கள் சந்ததியும் தேவன் கொடாக்கூடிய பெருக பண்ணுவார். கடைசி கொஸ்டின் போயிடலாம். நமக்கு தேவன் அருளிய மிகப்பெரிய உந்து எது? இதுவரைக்கும் சொல்லாத யாரா சொல்லாமா? பேர் சொல்லிருங்க. கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். நமக்கு ஒரு உந்து சக்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தேவன் அருள் இல்ல மிகப்பெரிய உந்து சக்தி எது? எஸ் சிஸ்டர். நான் சலோமி பேசுறேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. என்பதை உங்களுடைய மெய்யான அடையாளத்தை புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்து ஜீவியத்தில் நீங்கள் சிறந்த உந்து சக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. புரிந்து கொள்வதுதான். எல்லாரும் சொல்லுங்க. அறிந்து கொள்வதுதான். எல்லாரும் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வதுதான். எல்லாரும் சொல்லுங்க. அக்செப்ட் பண்றது, அதாவது அங்கீகரிக்கிறது. நான் நிறைய வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறீர்கள், அங்கீகரியுங்கள். பிரதர், நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரல, ஆனா எழுத்துதான் உண்மைங்க, வார்த்தை தான் உண்மை. சரிங்களா? அப்போ நீங்க இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவ எண்ணங்கள்ல இருந்தே வெளியே வந்துடலாம். விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலிலும் நம்முடைய எண்ணத்திலும் நம்ம தவறு செய்வோம். ஆனாலும் தேவன் நம்மை நீதிமான் ஆக்கி விட்டார் என்கிற நிஜத்திலே நில்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதையும் உங்களுடைய மெய்யான அடையாளத்தையும் புரிந்து கொள்வதுதான். இதுக்கு பெஸ்ட் ஆன்சர் எப்படி நீங்க பண்ணிருக்கணும் தெரியுமா? கேள்வியும் பதிலை நான் வாசிக்கிறேன். நமக்கு தேவன் அருளியுள்ள மிகப்பெரிய உந்து சக்தி எது? புரிந்து கொள்வதுதான். புரிந்து கொள்ளுதல்ல என்னெல்லாம் அடங்கியிருக்கு? ஏற்றுக்கொள்ளுவது இல்ல? நீங்கள் அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் குதூகலமாக இருப்பீர்கள். நிறைய மாற்றம் வந்துட்டு, அதனாலதான் நீங்க என்னோடு ஜேர்னி பண்றீங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கூட்டு போறாரு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உணர்வுகளை மெருகேற்றி கொண்டு இருக்கிறோம். அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தை ஃப்ரண்ட்ல பாருங்க. உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். மெருகேற்றுங்கள் என்றால் சீர் செய்யுங்கள். உணர்வுகளை திடப்படுத்துங்கள். உற்சாகமா இருங்க, குதூகலமாக. அவன் எவ்வளவு ஞானமா பேசுறான் பாருங்க. தாவீதுக்கு அந்த வெளிப்பாடுல அவன் சொன்னா எப்படி பேசுறான் பாருங்க. ஆண்டவரே, உற்சாகமான ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டாதீங்க. பாப்பா என்ன கிளாரிட்டி பாருங்க. வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு இன்னும் ஒரே ஒரு லெசன் மாத்திரம் இருக்கிறது. அதையும் நம்ம நன்றாக படிப்போம். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் எல்லாருடைய உணர்வுகளும் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அது எப்பொழுதும் இருப்பதா, எதை கண்டும் சோர்வடைகிறதில்லை. ஆமா, உற்சாகமான ஆவியை காத்து கொள்ளத்தக்கதாக இந்த நாலேஜ் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்வீரா. எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க இந்த நாலேஜ் இவர்களுக்கு உண்டாவதா. நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளையும் சந்ததியையும் நீ நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவர். இவர்கள் இந்த வெளிச்சத்துல வர்றதுனால குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தலைமுறையாக இந்த வெளிச்சத்துக்குள்ள உறுதியாக நிற்பார்களாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.